கருடம் வந்து சுத்தினா அப்ப ஒத்துக்கிறீங்களா? இந்த 3 பேருக்கும் தான் பரிவட்டம்னு. முதல்ல வரட்டுமியா, அப்புறம் பார்த்துக்கலாம். அம்மா, இனிமே ஓம் பொறுப்பு, நீ விட்ட வழிமா. தாயே, உன் உத்தரவு என்னன்னு சொல்லு தாயே. அம்மா, இந்த 3 பொண்ணுங்க தான் மகாதேவத்தை ஏத்தணும். இவங்களுக்கு தான் பரிவட்டங்கிறது உன்னோட முடிவா இருந்தா கருடராஜாவை அனுப்பி வைமா. கருடராஜா வாயா, வந்து உன் உத்தரவை சொல்லியா. இன்னும் எவ்வளவு நேரம் வானத்தையே பார்த்துருப்பீங்க? ஒரு நாள் முழுக்க நாளும் கருடனும் வராது, இவங்க 3 பேருக்கு பரிவட்டமும் கிடையாது. பொம்பளைங்களுக்கு பரிவட்டன்றத அந்த சாமியே ஏத்துக்கிறன்றதை இப்ப ஒத்துக்கிறீங்களா? அம்மா தாயே, வாமா, அருள் தாமா. இருக்கிறோம். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு பின்னாடி இந்த பரிவட்டம் இந்த பொண்ணுங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த திருவிழாவில் நாம சந்திச்ச சோதனைகள் நிறைய. ஆனாலும் எல்லாரும் ஒத்துமை நின்று எந்த பிரச்சனை வராம திருவிழாவை சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டோம். அதுக்கு அம்மனுடைய அருள் தான் காரணம். தாயே, இப்ப இந்த 3 பொண்ணுங்களும் அம்மனுக்கு மாலை சாத்துட்டோம். ஐயா, அதுக்கான எல்லா ஏற்பாடும் செய்யுங்க. சரிங்க ஐயா. அம்மா, அம்மனை மனசார வேண்டிக்கங்கம்மா. வேலைக்காரிலாம் ஊரு நல்லா இருக்கணும்னு பொங்கல் வைக்கிறான். இவளுக்கு பரிவட்டம் கட்டினதே தெண்டம். இவ ஊர் மக்களுக்காக பொங்கல் வைக்க போறாளா? எல்லாம் நேரம் இருக்குடி உனக்கு. நீ கோவில் திருவிழாவில் வெடி வைக்கிறவன் தானே? ஆமாங்கய்யா, அதான் நம்ம பொழப்பே. கொஞ்ச நாளா உன்னை ஆளை பார்த்த மாதிரி தெரியலையே, எங்கே போயிருந்த? அது ஒன்றும் இல்லைங்கய்யா, ஒரு சின்ன கேஸ் விஷயமா உள்ள இருந்தேங்கய்யா. இப்பதான் ஒரு 2 நாள் ஆகுதுங்கய்யா வெளியே வந்து. அப்ப இந்த வேலைக்கு நீ தான் சரியான ஆள். எனக்கு கிடைக்க வேண்டிய பரிவட்டம் கிடைக்கல, அதுல இந்த பொம்பளைங்களாம் சேர்ந்து பொங்க வைக்க போறாங்களா? அந்த பொங்கல் ஒழுங்கா பொங்கவே கூடாது. என்ன வேணா பண்ணிக்கும், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஆனா இவள்க மட்டும் பொங்கல் வச்சிடவே கூடாது. ஐயா, அதெல்லாம் ஒரு சப்ப மேட்ருங்கய்யா, பண்ணிடலாங்கய்யா. திருவிழாக்கு சாமிக்கே வெடி வைக்கிறவன் எனக்கு தெரியாதா யாராருக்கு என்ன பண்ணணும்னு? எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கய்யா. இவங்களுக்கு பரிவட்டம் கட்டினது கிருபாவுக்கு பிடிக்கலையா? இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என்னென்னமோ பண்ணிருக்கலாமே, தெரியாம போச்சு. சரி, இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. இந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்கிட வேண்டியதான். சரி, வேலையை முடிச்சுட்டு கால் பண்ண. உனக்கு வேண்டிய பணத்தை நான் தரேன். என்ன? சரிங்கய்யா, நான் கிளம்புறேன். இவளுக்கு அந்த விறக வச்சு பொங்கலுக்காக எரிக்கும் போது மொத்தமா வெடிச்சு செதறட்டும். மா, நீங்க சொல்றது பெரிய வேலைமா.
இதுல ஒரு உசுறு 2 உசுறு சம்மந்தப்பட்டது இல்ல. பொங்கல் வைக்கிற 3 உசுருக்குமே ஆபத்து வரும். அதனாலதாம்மா யோசிக்கிறேன். அத பத்தி நீயே யோசிக்கிற? இதெல்லாம் உனக்கு புதுசா என்ன? இதுல 2 பேருக்கு தான் ஏதாவது பண்ணணுங்கிறது என்னோட எண்ணம். ஆனா 3ஆவதா ஒருத்தி வந்து சிக்கிட்டேன். என்ன பண்றது? அவ தலைவிதி. ரொம்ப யோசிக்காத. பணம் ஒரு பிரச்சனையே இல்லை. இந்தா வாங்கிக்கோ. நான் சொன்னதை மட்டும் கச்சிதமா பண்ணு. இன்னும் எவ்வளவு வேணாலும் பணம் தரேன். ஆனா வேலை சுத்தமா இருக்கணும். என்ன? சரிங்கம்மா. வீட்டு வேலைக்காரி கடை பரிவட்டம் கட்டுறீங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாரும் மொத்தமா சேர்ந்து சாவட்டும். அக்கா, நீங்க ஒன்னும் அழாதீங்கக்கா. அவங்க தான் புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா அதுக்காக நீங்க அழலாமா? உங்களை மாலையை சாத்த வேண்டாம்னு சொன்னா அம்மனுக்கு தான் கோவம் வரும். உங்க மாலையை தான் நாங்க சாத்த போறோம். யாரு தடுக்கிறாங்கன்னு பாக்குறேன். குழந்தை பொறுக்கலன்னு எத்தனையோ பேர் சாமியை கும்பிட்டுட்டு மாலை சாத்துறாங்க. இதெல்லாம் ஏன் நீங்க தப்புன்னு பேசுறீங்க? நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? இன்னும் எனக்கா யோசிக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அம்மனே உங்க மாலைக்காக தான் காத்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இல்லனா அம்மனுக்கு மாலை சாத்தணும்னு உங்களுக்கு தோணி இருக்குமா? நீங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் மண்டையிலே உரைக்குதுமா. நான் ஒரு பைத்தியக்காரி, என்னென்னமோ பேசிட்டேன். உங்களை மாதிரி 4 எழுத்து படிச்சிருந்தா எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அம்மா, நான் பேசுனதுக்காக மன்னிச்சிருமா. இந்த மாலைய அந்த 3 பொண்ணுங்க சொன்ன மாதிரி இந்த மாலையை அம்மனுக்கே சாத்திருமா. உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறம்மா. உன் மாலையை தாம்மா இந்த அம்மனுக்கு சாத்தணும். அதுதாம்மா சரி.